வணக்கம், வெல்கம் டு போர்பங்கு. இந்த வீடியோவில் Chatgpt யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Chatgptனா என்னன்னு அப்படிங்கிறது குயிக்காக பார்த்துலாம். ஜிபிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா வேர்ட்லேயே இருக்குது, இது வந்துட்டு ஒரு ப்ரீ ட்ரெயின்டு. சப்போஸ் இது வந்துட்டு நம்ம ஒரு 100 years டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதில் என்ன கேள்வி கேட்டாலும் அதை அந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ணிட்டோம் அந்த மாடலுக்கு அப்படின்னா என்ன கேள்வி கேட்டாலும் இந்த 100 yearsல நமக்கு ஒரு ஹியூமன் சொல்கிற மாதிரி பதில் வந்துட்டு சேட் பண்ணணும் நம்ம கூட. பட் இதுக்கு இந்த 100 years இல்லாத பேக் டேட்டா போனீங்க, இப்போ ஒரு 1000 வருஷம் ஒரு 100 லாஸ்ட் 100 yearsக்கு எக்கனாமிக் டேட்டா இருக்குது, வேர்ல்டில் என்ன நடந்தது அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லுவோம். அதுக்கு பேக்கில் போனீங்க அந்த டேட்டா இல்லைன்னா நமக்கு சொல்லாது. ஸோ இந்த லாங்குவேஜ் மாடலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா இருக்கோ அவ்வளோக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Chatgptயோட அட்வான்டேஜ் எடுத்து நம்ம இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்க்கு எந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இருக்கீங்க, ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஜென்ரலாக மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் விட இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் குரூப்பில் 95% அக்யூரேட்டாக வந்துட்டு நீங்களே எப்படி மார்க்கெட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக உங்களுக்கு எவ்ரி வீக் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ளஸ் புதுசாக ஏதாவது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதையும் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது கூட நீங்கள் என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது போக வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்துட்டு என் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் சப்போர்ட் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் எதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரைனிங் பேக் டெஸ்டிங் பண்ணும்போது அந்த ட்ரைனிங்லாம் வந்துட்டு நம்ம சார்ட்டோட வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த இதில். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் அதுலேயே இருக்கும். உங்களுக்கு சைன் அப் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி அனுப்பிச்சிங்க அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்டிங் டிசிஷன்ஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் பண்ணலாம் Chatgpt கிட்ட அப்படிங்கிறத பற்றி நம்ம குயிக்காக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா உங்களுக்கு Chatgptல உங்களுக்கு NSC டேட்டா ரியல் டைம் அது கனெக்ட் ஆகலை உங்களுக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இது வந்துட்டு Chatgptனால நம்மளோட ரெஸ்பான்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக கொடுக்க முடியல. பட் Chatgptயோட காம்பீட்டர் பாட் அப்படிங்கிறது இருக்குது, கூகுள் பாட் இருக்குது. கூகுள் ஆல்ரெடி பாட் பார்த்தீங்க, கூகுளுக்கு ஆல்ரெடி NSC ரியல் டைம் டேட்டா இருக்குது. ஏன்னா எந்த சார்ட் நம்ம கூகுளில் நிஃப்டி ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா சார்ட்டோட வந்துடும். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா பாடை பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் அதாவது NSC இதோட வந்துட்டு இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கு இப்போ ஒரு மூவிங் ஆவரேஜ் இல்லை வால்யூம் சர்ஜ் இந்த மாதிரி இன்வெஸ்டிங் இல்லை 200 EMA இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டாக வந்துட்டு நமக்கு பதில் சொல்லுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்டிங் கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ட்ராடே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங் பண்ணும்போது நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 200 EMA அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னா ஒரு 1 year 200 days அப்படிங்கிறது 1 year. ஏன்னா 1 yearல 365 days இருக்கும். அதில் ஹாலிடேஸ் போக உங்களுக்கு 200 days பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரன் ஆகும். அதோட எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுத்து அந்த இடத்துல அதை கிராஸ் பண்ணும்போது இல்லை அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பவுன்ஸ் நடக்கும், ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸ்டாக் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படியே இறங்கிடாது, இந்த மாதிரி வந்துட்டு க்ரஷ் அண்ட் ட்ரஃப்ஸ் வச்சு தான் இறங்கும், இல்லை பார்த்தீங்கன்னா ஏறுறது. அப்போ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ், இந்த சப்போர்ட்டு, இந்த 200 EMA 100 EMA அந்த மாதிரி வந்துட்டு இடம். அப்போ நம்ம இதுதான் வந்துட்டு கூகுள் கிட்ட இப்போ இந்த என்னென்ன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ மீ the list of stocks near 200 EMA in NSC India அப்படிங்கிற கொஷின் கேட்கலாம். இப்போ இது என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் காமிக்குது அப்படிங்கிற. ஸோ மெயினாக நீங்கள் NSC இந்தியா இல்லை NSC அப்படிங்கிறத டைப் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு நிறையா இது இருக்குது, உங்களுக்கு அதாவது நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதுலலாம் பார்த்தீங்கன்னா PNG, ஹைஜீன், டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அத்வானி இதெல்லாம் வரும். ஸோ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு என்னென்ன நம்ம இந்தியாவில் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நியர் 200 in NSC India as of 25. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் டிராஃப்ட் 3 வச்சுக்கோங்க. ஸோ சிலது பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா US ஸ்டாக்ஸ், நெஸ்லே இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸோட
ஸ்டாக் நெஸ்லே இந்தியா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிராஃப்டில் போயிட்டு நம்மளோட இதை வந்துட்டு இது பண்ணிக்கணும். ஸோ நெஸ்லே ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 21,630 இருக்கு. நெஸ்லே ஷேர் ப்ரைஸ் நம்ம வந்துட்டு என்எஸ்சியில் இல்லாமல் நெஸ்லே இந்தியா எஸ். ஸோ இது அது வரமாட்டேங்குது ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தேர்ட் டிராஃப்ட் எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில இது பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த டிராஃப்ட் செகண்ட் அண்ட் தேர்ட், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேட்ச் ஆகிருக்காது, அது நம்ம பார்த்தாலே தெரியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 99 நெஸ்லே இந்தியா 999 இருக்குது. பட் நெஸ்லே இந்தியாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் 20,000. ஸோ அந்த இது மட்டும் அந்த லிஸ்ட்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ரைஸ் மிஸ் மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு இதில். அது எதனால அப்படின்னா வேறு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, அதனால தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 பைசா நமக்கு. ஸோ 5 பைசா பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 200, இது வந்துட்டு 200 EMA இந்த லைன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் மூவிங் ஆவரேஜ். ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்கும். இங்கே மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் இருக்குது, அதை சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு 200 எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைனை திக்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் 200 EMAலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இது 5 பைசா. ஸோ இது இப்போ இந்த ஜோனை நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா லாங் போகலாம். இல்லை இது கீழே இது இங்கே லாங் போயிட்டு இதை வந்துட்டு சின்ன ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஒரு 10-20 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்ம கூகுள் பார்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது அபவுட் இந்தியா பார்க்கலாம். ஸோ அபவுட் இந்தியா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20,636 டச் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ் கிட்ட எப்படி பவுன்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க ஸ்டாக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே மூவிங் ஆவரேஜ் கிட்ட பவுன்ஸ் ஆகி தான் அப் சைட் போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன் போட்டிருக்கான். அது போக ஆல்ரெடி டெஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணி டார்கெட் கொடுத்துட்டான்னா ரெண்டாவது டைம் என்ன பண்ணிடுவோம்னா பிரேக் பண்ணிடுவோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு அசல்யா. ஸோ ஒன்று நீங்கள் அதில் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ். நீங்கள் ரெண்டாவது மூணாவது அந்த டிராஃப்ட்ஸில் போனீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த இன்ட்ராடேக்கு என்ன மாதிரி இது கேட்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஷோ மீ லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நியர் 20 EMA 5 minutes. So 3 minutes or 5 minutes. ஸோ இந்த நீங்கள் டிராஃப்ட்ஸில் உங்களுக்கு கொஷின்ஸ் மட்டும் போட்டோன்னா அது டிஃப்ரெண்ட் இது வந்துட்டு காமிக்கும். ஸோ தேர் ஆர் நோ ஸ்டாக்ஸ் நியர் 25 minutes. ஸோ டிராஃப்ட் போகலாம். நோ ஸ்டாக்ஸ் ஃபவுண்ட். ஷோ தி லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நியர் 220 எக்ஸ்போனன்ஷியல். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 EMA கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ். TCS, HDFC, இன்ஃபோசிஸ், ICI இதெல்லாமே பார்த்தீங்கன்னா. அடுத்து நம்ம வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஷோ மீ ஸ்டாக்ஸ் வித் வால்யூம் சர்ச். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸில் வால்யூம் சர்ஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதானி வில்மரில் பார்த்தீங்கன்னா வால்யூம் சர்ஜாக இருக்குது. என்னென்ன அதானி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். KEC இன்டர்நேஷ்னலில் வால்யூம் சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அதோட கேபிட்டல் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். குயிக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸில் இருந்த வால்யூம் விட இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் 1 day இது. இந்த லாஸ்ட் ஒரு மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வந்துட்டு வால்யூம் சர்ஜ் ஆயிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வால்யூம் சர்ஜ் ஆயிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் ரொம்ப டவுனில் இருக்குது, இப்போ வால்யூம் சர்ஜ் ஆயிருக்கு. அப்போ இதை வந்துட்டு ஸ்டாப்பாக வச்சுட்டு நீங்கள் இதை கட் பண்ணும்போது லாங் போகலாம் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் டூல் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இன்டெலிஜென்ஸு நம்ம வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம லாங் ஆர் ஷார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் இதில் வந்துட்டு போகலாம். ஸோ அடுத்து ராம்கோசாமில் லாஸ்ட் வீக் ஆல்ரெடி இது வந்துட்டு ஒரு டாப் கெய்னர் இருந்து நம்மளும் வந்துட்டு மார்னிங் லைவ்ல பார்த்தோம்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா KE அதானி டோட்டல் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்யூம் சர்ஜ் ஆயிருக்கு. நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஸ்டாக் பாட்டமில் இருக்குது, லாஸ்ட் ஒரு 1 or 2 months வால்யூம் சர்ஜ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது போக இது பார்த்தீங்கன்னா ChatGPT நமக்கு பைன் ஸ்கிரிப்ட்லாம் நமக்கு நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோட் கொடுக்கும். நம்ம ட்ரேடிங் வியூவில் அந்த பைன் ஸ்கிரிப்டில் வந்துட்டு அந்த கோட் போட்டு ரன் பண்ணலாம். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேனர்ஸே இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைன் ஸ்கிரிப்ட் மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு இந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் அதில் போட்டு ட்ரேடிங் வியூவில் பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இது நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நமக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதெல்லாம் இந்த மாதிரி கோடு எழுதி தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி இந்த கோடு நமக்கு இதுலேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஒரு குயிக் அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான். நீங்கள் தனியாக ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதை ரன் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய்.